ஏஜென்ட்டுக்கு போனால் சாவு நிச்சயம். போனால் உடனடியாக அடிச்சே கொள்கிறாங்க. வீடுகளுக்கு அனுப்பினா வீடுகள்லையும் அதே நிலைமை தான். பெண்களின் பரிதாபம். ஒமான் நாட்டில் சம்பவம். මෙතන භාගයකට ඉර බහලා ඉන්නවා. තව ගොඩක් ඉන්නවා කට්ටිය. මේ රාමසාන් දවස්වල උනත් මේගොල්ලෝ මේ එළියට බහලා ඉන්න මේ ඔක්කොම අසල ලයින් ලක්ෂ 10 15 ඉල්ලනවා. 6 7 දෙනා ඉන්නවා. මේකේ ඉල්ලනවා. 6 7 දෙනා ඉන්නවා. කෙනෙක් ගහලා අර ඒ කට්ටිය. එතකොට මේ හොරෙන් මන්දාක හදනවා. මේවට කතා කරලා කවුරුත් නැහැ. මේ ඔක්කොම අසල ලයින් ලක්ෂ 10 ආසාවල් හිතේ තියාගෙන ආවේ. අපිට ඉෂ්ට කරගන්න බැරුව Unagal Trans Gulf. Eraur Basir. இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பசீர் ஏஜென்சி ஏராவூர்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ் ஏஷியா இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்களுடைய பெயர்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்கும்போது தயவு செய்து மீன் மார்க்கெட் மாதிரி எல்லாருமா சேர்ந்து பேசாமல் ஒவ்வொருத்தராக தெளிவாக பேசுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா தயவு செய்து தெளிவாக எல்லாருமா ஒவ்வொருத்தராக பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் எந்தெந்த ஏஜென்ட்டில் வந்துருங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து கத்தும்போது அதில் யார் என்னென்ன ஏஜென்ட் எந்தெந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியுது இல்லை. முடிந்த வரைக்கும் ஒவ்வொருத்தராக பேசுங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது. இதில் உள்ள முக்கியமான டாபிக் என்னென்னா, இவங்களை வந்து விசிட் வீசாக்குத்தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் துபாய்க்கு போகிற மாதிரி போய் துபாயிலிருந்து ஒமானுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. துபாயில் இறங்கின பிறகுதான் மறுபடியும் இவங்க ஒமானுக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போது தொடர்ந்துமே நாட்டில் நடக்குது. விசிட் வீசா மூலம், அந்த கப்பல் மூலம், படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா செல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ இனிமேல் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். என்ன தெரியுமா, விசிட் வீசா மூலம் தயவு செய்து யாரும் வெளிநாடு போக வேண்டாம் அப்படின்னு. இப்போதைய சிச்சுவேஷன் அதுதான். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், ஒரு பணிப்பெண் கொல்லப்பட்டாங்க. ஹம்பாந்தோட்டையை சேர்ந்த ஒரு பணிப்பெண். அதுக்கு பிறகு இன்னும் சில பணிப்பெண்கள், இப்போ ரீசெண்டாக கூட இன்னொரு பணிப்பெண் உங்களுக்கே தெரியும், ஜஹராவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க பணிப்பெண். அந்த நியூஸை வந்து நான் தப்மெயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட டிலீட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கஃபீலே கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைமா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா எங்களுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே எங்களுடைய தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு ஏமாற்றப்பட்டு அழைத்து வந்ததுலேயும் குறிப்பாக இவங்களை சொல்லலாம் ஏமாற்றப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து நாம் எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ், அந்த அளவுக்கு அந்த சிந்திக்கிற அளவுக்கு நிலைமை இல்லாதவங்க, வறுமை கோட்பாட்டுக்குள்ளே உள்ளவங்க, குறிப்பாக வயதானவங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ண இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். இந்த ஒவ்வொரு முகங்களை பாருங்கள். எல்லாருமே அந்த வறுமை கோட்பாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நிலைமைக்கு வந்துடலாம், எப்படியாவது ஏதாவது பண்ணி முன்னேறலாம், பிழைச்சிடலாம்,
குடும்பத்துடைய நிலைமை, வறுமை, சூழல் இதெல்லாமே காரணங்காட்டி தான் வெளிநாட்டுக்கு வராங்க. ஆனால் ஏஜென்ட்டுகளையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய சப்மார், அடுத்தது விஐபி வீட்டு நாங்கள் விஐபி வீட்டுக்கு தான் உங்களை போட போகிறோம். அந்த விஐபி வீட்டில் உங்களுக்கு மாளிகை மாதிரி ரூம் இருக்கும், தங்குறதுக்கு அறைகள் எல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சாப்பாடு அப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டுகளை இன்றைக்கும் இந்த டிக்டாக், ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் மூலம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ஏஜென்ட்டுகள் மூலமாக நாட்டில் பதிவு செய்யப்பட்டு காரியாலயங்கள் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக நாம் லீகலாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் உங்களுடைய உயிரை கூட பறிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுடைய ஃபேமிலியோ இல்லை வேறு யாரோ சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன், என்ன காரணம்? எல்லாமே இல்லீகல். நீங்கள் போனதே சட்டவிரோதம். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் போட்டிருந்தாங்க, பிரதர் நான் பீரோ கட்டணும் அப்படின்னு. பீரோ கட்டணுமா? எம்பசிக்கு போங்க கட்டுங்க. ஆனால் என்னென்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, இல்லை நான் விசிட்டில் தான் வந்திருக்கேன், நான் துபாய் வந்து ஒமான் வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு பீரோ கட்டணுமே, நீங்கள் நாட்டில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, எதுவுமே கிடைக்காது. கடன் வசதி, பிள்ளைகளுக்கான அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் வெளிநாட்டு தொழிலாளரே இல்லை, நீங்கள் 10 வருஷம் இல்லை 100 வருஷம் வேலை பார்த்து இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டு தொழிலாளரே இல்லை. நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் போயிருக்கீங்க, ட்ரிப் போயிருக்கிறீங்க, அவ்வளவுதான். புரியுதா? நீங்கள் ட்ரிப் போயிருக்கீங்க, நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் ட்ரிப் ஒன்று போயிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்கள் வந்து வெளிநாட்டு தொழிலாளர் கிடையாது. வெளிநாட்டு தொழிலாளர் தான் உங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் இருக்கும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒமான், பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுக்குரிய எக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குது. அந்த எக்ரிமெண்ட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி போயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டு தொழிலாளர். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சர் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்களோட சம்பளம் எவ்வளவு, எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் பேப்பர் மூலம், கான்ட்ராக்ட் பேப்பர் மூலம் நீங்கள் சைன் பண்ணி போனால் மட்டுமே நீங்கள் வெளிநாட்டு தொழிலாளர். அப்படி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்காது. அரசாங்கத்துடைய எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும். இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, மெயினாக ஏர்போர்ட்டில் நான் டூரிஸ்ட் விசாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது, டூரிஸ்ட் விசாவுக்கு அவங்க வர்றாங்கன்னும் போது அந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடிய நாய்களை முதல்ல விமான நிலையத்திலேருந்து விரட்டணும். அதுதான் மெயின். இவங்களை பார்த்தா டூரிஸ்ட் விசாவுக்கு போகிற மாதிரியாடா தெரியுது. பைராண்டிகளை இவங்களை பார்த்தா டூரிஸ்ட் விசாவுக்கு போகிற மாதிரியா தெரியுது. இந்த மாதிரி இவங்களுடைய நிலைமையை பாருங்கள். நான் இவங்களுடைய தோற்றங்களை வைத்தோ இல்லை அவங்களுடைய நிலைமையை வைத்தோ குறை சொல்லலை. ஆனால் இவங்க இந்த மாதிரியான தாய்மார்கள் டூரிஸ்ட் விசாவில் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியா தெரியுது. போயிட்டு ட்ரிப் அடிச்சுட்டு வர மாதிரி, துபாய்க்கு போயிட்டு ட்ரிப் அடிச்சுட்டு வர மாதிரியா தெரியுது. முதல்ல இந்த அதிகார மட்டத்தில் இருக்கிற திருடர்களை இல்லாமக்கணும். மெயினான ஒன்று அதுதான். ஏன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமாக இருக்கட்டும், தூதரகமாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கட்டும், சுங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், நாட்டில் முதலாவது களைபெடுக்க வேண்டியது ஊழல் உள்ள அதிகாரிகள். ஊழல் பெருச்சாலைகளையும் லஞ்சத்துக்கு அடிமையானவர்களையும் சட்டவிரோதமான செயல்களுக்கு துணை போகக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் உடனடியாக தட்டி தூக்கணும். முதலாவது அதை செஞ்சாதான் உருப்படியான ஒரு இலங்கையை உருவாக்க முடியும். பைப்புளுடைய ஃபோட்டோ தேடுறேன், இதான் இருக்கு. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யார் மீது கை நீட்டணும் தெரியுமா? ஊழல்வாதிகள். அதுமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களே ஊழல்வாதிகளை முதல்ல இல்லாமக்குங்க.
வளமான நாட்டை கட்டியெழுப்ப முடியும். வளமான நாட்டை கட்டியெழுப்பணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும், அரசாங்க அதிகாரிகளை உருவாக்கணும். அப்பதான் அனுரகுமார திசாநாயக் அவர்களே நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் நிலைமைக்கு الو سلام بابا. هلا احمد وينك؟ موجود بابا انا بيرو حوالي عندك شيء؟ ما يخالف تعال اكو ماي ضعيف صاير طالع شو صار فوق روح طالع انزين اوكي روح السطح. இதுதான் தற்போதைய நிலைமை. இங்க வரக்கூடிய தொழிலாளர்கள் என்ன ஒரு சின்ன கீறல் பட்டாலும் சரிதான். ஏன்னா நிறைய வேலைகள் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய பாபா கூட மேலே இதில் போயிட்டு ஷட்டரில் தண்ணி வருது இல்லை, தண்ணி ரொம்ப மெல்லிசாக வருது, என்னென்னு பாருன்னு சொன்னார். மேலே ஏறி போய் டங்கிக்கு மேலே இருக்கிற அந்த ஏணியில் ஏறி போய் மேலே பார்க்கணும். தச்சமே எரடி விழுந்தாலோ ஏதாவது ஒன்று நடந்தாலோ கை கால் உடைந்தாலோ எல்லாம் பாதுகாக்கட்டும். என்ன மட்டும் இல்லாமல் அனைவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்தா, நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், பீரோ கட்டியிருக்கிறேன், லீகலாக வந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு உதவி எடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி விசிட் விசாவில் வந்திருந்தீங்கன்னா இறந்தாலும் கூட அந்த சடலத்தை அனுப்புறதுக்கே லட்சக்கணக்கில் காசு கேட்பாங்க. தயவு செய்து முடிந்த வரைக்கும் சிந்திச்சு செயல்படுங்க. இதுக்குரிய நடவடிக்கைகள் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங் ரெடி பண்ணணும் யூடியூபர்ஸோட. இதை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணணும். யார் யார் இந்த ஃபேக்கான போலியான வீசாக்கள் கொடுத்து ஏமாத்துறாங்களோ, வீசா வஞ்சகம் செய்கிறாங்களோ, வீசாவில் மோசடி பண்ணுறாங்களோ, பொய்யான ஏஜென்ட்டுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தொழிலாளர்களை பற்றி கவனிக்காத யார் யாரெல்லாம் ஏஜென்ட் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். மக்கள் தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு வரமாட்டாங்க இல்லையா, அந்தந்த ஏஜென்ட்டுகளை தவிர்த்து கொள்வாங்க இல்லையா, பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அதனால் முடிந்த வரைக்கும் வேகமாக அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ கடைசியாக வரக்கூடிய வீடியோ பாருங்கள், இந்த தாய்மார்களோட நிலைமையை பாருங்கள். இந்த அதிகாரிகள் அறிவத்தின்ற நாய்களே, உங்களுக்கு அறிவே இல்லையாடா? ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது இவங்க விசிட் வீசாவுக்கு போகிறவங்களா இல்லையான்றது தெரியாதா இந்த முட்டாள்களுக்கு? இந்த வீடியோ பாருங்கள். இந்த மக்கள் விசிட் வீசாவில் டூரிஸ்டாக சுற்றி பார்க்க போகிற மக்கள் மாதிரியாக இருக்குது. මේ අද ලංකාවේ එම්බසියේ ඉන්න ළමයි මේ සියලු දෙනා මෙතන භාගයක් විතර එළියට බහලා ඉන්නවා. තව ගොඩක් ඉන්නවා කට්ටිය. මේ රාමසාන් දවස්වල වුණත් මේගොල්ලෝ මේ එළියට බහලා ඉන්නේ මෙයාලට ලංකාවට යන්න ඕන නිසා. ඉතින් පොඩ්ඩක් මේක අහලා මිතුමලේ මහත්තුරුනේ මේකට විසඳුමක් දෙන්න. ජනාධිපතිතුමාටත් මේක යවන්න. මේක විසඳුමක් දෙන්න. හරි? මිනිස්සු දැනට ගෑනු අය 100ක් විතර එම්බසියේ ඉන්නවලු. 100ක් විතර දැනට ඉන්නවා. 105ක් ඉන්නවා. ඔයාලා කතා කරන්නකො පොඩ්ඩක් මේ හරියට අල්ලන්න. එක්කෙනෙක් කතා කරලා කවුරු හරි. මෙතන මාස 2 3 4 5 කට්ටිය ඉන්නවා. ඒ කට්ටියට ඉන්නකම් බලන් ඉඳලා අවසානට කියනවා මෙතනින් මේ ගිහිල්ලා සල්ලි ඔයන් එන්න වැඩ කරලා කොහොම හරි සල්ලි ඔයාලා ගෙනල්ලා දීලා යන්න කියලා. අපිට යන්න විදියක් නැහැ. අපි සල්ලි හොයලා කොහෙ ගෙනල්ලා දෙන්නද කියලා අපි දන්නේ නැහැ. මොකද ලක්ෂයක් දෙකක් තුනක් නම් කමක් නැහැ. ලක්ෂ 10යි 15යි. අපි කවදාකවත් එහෙම සල්ලි අරන් නැහැ. අපි දන්නේ මේ කොහොමද මේ සල්ලි දීලා යන්නේ කියලා. මෙහෙම මිනිස්සු අසරණ කරන්න එපා. පාරවල් ගානේ මිනිස්සු එක මිනිස්සෙක් මෙතනට ඇවිල්ලා ගිහිල්ලා අර පිස්සෙක් වෙලා ඇවිල්ලා එම්බසි සේෆ් හවුස් එකේ ඉන්නවා. මට පුළුවන් එයාවත් පෙන්නන්න. අපි යාගේ වීඩියෝස් තියෙනවා. මට බය නැහැ. මාව මොනා කරත් මම වැරදි කරලා නැහැ. කමක් නැහැ. අපිව පුළුවන් නම් ලංකාවට ගන්න අපිට හරි උත්සාහයක් කරනවා. අපි මෙතනින් යන්නේ. අපි මේ රටවල් වල පාරවල් ගානේ මැරලා යන්න මේ අපි ආවේ. ඒක ආසාවල් හිතේ තියාගෙන ආවේ. අපිට ඉෂ්ට කරගන්න බැරුව ගියා. ඒජන්සි කාර්යයක බොරුව අහලා තමයි මෙතනට ආවේ. දැන් එවුන් අපි කෑවද බිව්වද උන්නද මලාද කියලා බලන්න ඉන්නේ. මේ ඔක්කොම අසලලා ඉන්නේ ලක්ෂ 10 15 ඉල්ලනවා. 6 දෙනා ඉන්න එක මේජන්සි. ඩුබායි වලට තමයි එකන් ආවේ. අනිත් එක ඩුබායි වල ඉඳන් අපි ඔමාන් දේවල් වලට අරන් ගිහලා ඒජන්සි කාර්යයට විකුණලා මේ එක්කෙනෙක්ට ගහලා වෙලා තියෙනවා. ඉන්නවා මේන් ඉන්නවා. අර බාබා කෙනෙක් ගහලා ඒ කට්ටිය. එතකොට මේ හොරෙන් බතාක හදනවා. මේවට කතා කරන්න කවුරුත් නැහැ. අපි දන්නේ මාරනවා. අර එක කෙනෙක් ඒජන්සිට බාර දීලා අර එක්කෙනෙක් මාරලා දාලා තිබුණා. එයා ගැන කතාවක් නැහැනේ. ලංකාවේ කට්ටිය දන්නවද නැතුව ඇති. එක්කෙනෙක් ඒජන්සිට අරන් ගිහලා මාරලා දාලා තිබුණා. චන්ද්‍රිකා ගැන පිකටින් එකේ කට්ටිය දන්නවා. චන්ද්‍රිකා ගැන. අපි කොහොමද බය නැතුව ආ ඒජන්සියට යන්නේ? ඔයගොල්ලෝ ආපු ඒජන්සි නමක් කියන්නේ මොකක්ද? මම කුමාර මෑන් පවර්. කොහෙද?
මැදිරිගිරිය කුමාරමෑන් පව. කුරුණෑගල ට්‍රාන්ස්ගල්ෆ් එකේ මෙතන 9 දෙනෙක් ඉන්නවා. 12 දෙනෙක් හිටියා දැනට ගිහින් තියෙන්නේ 3 දෙනා අනිත් 9 දෙනාම මෙතන අපි ඉන්නවා. සුරතුරු ඒජන්සි කුරුණෑගල. සුරතුරු ඒජන්සි. බැටිගලෝ බස්සි රේරාවුරු. මම මල්ලාන ඒජන්සි එකකින් ආවේ මාත් එයාගේ දැන් ඒජන්සියක් වාලා. 4 මාසෙ 4 මාසෙ எங்களுக்கு